ஹாய் வணக்கம் அனைவருக்கும். இன்றைக்கி ஒரு சிம்பிளான ஒரு கோலம் போட்டிருக்கிறேன். பார்த்து நல்லா ரசித்து நல்லா என்ஜாயெல்லாம் பண்ண வேண்டாம். அதை பார்த்து அதே மாதிரி போடுங்க நீங்களும், சரியா? நானே காணானா கருப்பட்டி வானானா வாயில் ஒன்று தான் சொல்லிக்கிட்டு இருப்பேன். நீங்கள் வந்து ஜாலியாக பார்த்து போடுங்க, உங்கள் ஸ்டைலில் போடுங்க. நான் வந்து ஒரு குருட்டு வாக்கில் ஆரம்பிப்பேன், அப்புறம் அது வேறு வாக்கில் போய் முடியும். என்ன பண்ணுறது சொல்லுங்கள்? மைண்டு ஒரு நிலையில் இருந்தால் தானே நம்ம கரெக்டாக கோலம் போடுவோம். அப்படி மைண்ட் ஒரு நிலையில் இல்லாதனால மண்டை பிச்சுக்கிட்டு போட்டுக்கிட்டு இருக்கிற, வேறு ஒன்றும் இல்லை. நீங்களும் பார்த்து கொஞ்சம் அப்படியே இதை பார்த்து இன்னொரு மாடல் போடலாங்க, தப்பு ஒன்றும் கிடையாது, போடுங்க அப்படியே. ரெண்டாவது வந்து கந்தசாமி ராமாத்தா இருக்கிறாங்களா, அவங்க கொஞ்சம் பிரச்சனையிலே தான் ஓடிக்கிட்டு இருக்குது. இன்றைக்கி முடிஞ்சதுன்னா மதியம் மீட்டிங் போடலாமான் இருக்கிறோம். அது மீட்டிங் போடலாமா வேண்டாமா அப்படின்னு ஒரு யோசனையும் இருக்குது. கந்தசாமி ராமாத்தால் பண்ணுற அட்டூழியம் அட்டகாசம் தாங்க முடியலைங்க. எனக்கு ரொம்ப டென்ஷனாக கொடுக்குறாங்க. நான் என்ன பண்ணிட்டு வயசான காலத்தில், சரி ஏதோ நம்ம ஒருத்தர் இல்லை அனாதையாக இருக்கிறோமே வயசான காலத்தில், இந்த கந்தசாமி ராமாத்தா சுப்பாத்தா சரோஜா முனியாண்டி குஞ்சாமணி இவங்க எல்லாமே கொஞ்சம் பார்த்துக்குவாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் வளர்த்திக்கிட்டு இருக்கிறேன் அவங்கள. ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க சுதந்திரமாக தெரியணும், என்னை டம்மி பீஸ் ஆக்கணும், இப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. நான் என்னங்க பண்ணுறேன், அவங்கள வயசான காரணத்தினால கொஞ்சம் அப்பப்போ ரெண்டு குயின்னு திட்டுறேன். அது அவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. நான் என்ன பண்ணிட்டு கொஞ்சம் திட்டெல்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தால் தானுங்க அவங்க இப்போ எனக்கு இருக்கிறதெல்லாம் ஒரு ஒரு 150 ரூபாயோ 200 சொத்து இருக்குது. அந்த 200 அவங்களுக்கு தான் நான் கொடுக்க போகிறேன். நாளைக்கு நானாக கொண்டுட்டு போகிறேன். அவங்க அந்த குழந்தைகளுக்கு தானே கொடுக்க போகிறேன். என்னங்க அட்டுழியும் அட்டகாசமாக இருக்குது. சொன்னால் கேட்க மாட்டேங்கிறாங்க. கொஞ்சம் நீங்களாம் சொல்லி பாருங்கள் கமெண்டில். கந்தசாமி ராமாத்தாவையும் அவங்க 2 பேரும் ஒன்று சேராமல் தானே பிரச்சனையே வராது எங்களுக்கு. அதுதாங்க பெரிய பிரச்சனையே. மெயின் பாயிண்ட்டே அங்கே தான் போய் மண்டை பிடிக்குது. சினிமாவுக்கு போடுறாங்க, நான் இல்லைன்னு என்னென்னமோ பண்ணிடுறாங்க. அது எனக்கு ஒன்று செட் ஆக மாட்டேங்குது. என்ன அதனால் நான் எப்படியாவது போட்டு திருத்திடலாம் அவனுக்கு 2 பேர்த்தையும் அப்படின்னு பார்த்தா சத்தியமாக முடிய மாட்டேங்குதுங்க. நான் என்னங்க பண்ணிட்டு, சரி நீங்களாவது ஒரு ஐடியா சொல்லுங்கள். நானே ஏதோ குட்டு வாக்கல் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். நீங்கள் ஏதாவது ஐடியா சொல்லுங்கள். குஞ்சாமணிக்கும் கொஞ்சம் சொல்லி கொடுத்துட்ருக்குறேன். அவன் அந்த என்னென்ன சிலுக்கு ரோஜா அதை கல்யாணம் பண்ணால் அவன் மும்முரமாக அவர் தெரியுறாரு. யாருக்கு தான் நான் சொல்லி என்ன பண்ண போனேன்னு எனக்கு ஒன்றும் புரியல. குஞ்சாமணிக்கு திட்டா, கந்தசாமி திட்டா, ராமாத்தாள் திட்டான்னு தெரியல. சரோஜா ஏதோ ஓடுதுங்க பொழப்பு. சரோஜா பொழப்பு ஏதோ கொஞ்சம் ஓடுது. சுப்பாத்தா மட்டும்தான் கரெக்டாக இருக்கா அப்படி. அப்புறம் முனியாண்டி அவங்க 2 பேரும் கொஞ்சம் நார்மலாக இருக்காங்க. மற்றவங்கெல்லாம் குசும்பு பண்ணுற குசும்பு தாங்க முடியலைங்க. கலர் காம்பினேஷன் அதெல்லாம் கலந்துட்டு போதுங்க. இந்த கோலத்தை பற்றி பேச வர்றேன். கலர் காம்பினேஷன் வந்து பக்காவாக கொடுத்தீங்கன்னா மட்டும் உங்கள் மைண்டுக்கு எதெல்லாம் கொடுத்தா நல்லா இருக்கும்னு தோணுதோ அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா தான் கோலம் வந்து எடுப்பாக இருக்குது. சின்ன கோலமாக இருந்துட்டாலும் அது நல்லா எடுப்பாக இருக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் கலர் காம்பினேஷன் கரெக்டாக கொடுக்கணும். நான் ஏதோ குயிக்கானு கொடுத்துருக்கேன். நீங்களும் அதே மாதிரி பாட்டு குயிக்குன்னு கொடுங்க. ஜாலியாக ஜிம்கானா எங்கள் பூனைக்குட்டி கொஞ்சம் சொன்னபடி கேட்க மாட்டேங்குது. நீங்கள் யாராவது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திட்டி விடுங்க, சரிங்களா? சரி கோலம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஸ்கைப்புன்னு ஒன்று வரும்ல, ஸ்கைப்புன்னு சொல்லக்கூடாது, ஹைப்பு, அதை கொஞ்சம் டச் பண்ணி விடுங்க. கமெண்ட் போட்டு விடுங்க. பிடிச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ளீஸ். பாய்.